Hello students, welcome to Hiba Max 7th Standard Maxல Term 3 Chapter 3 பார்க்கலாம் Algebra. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். ஒன்ஸ் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த லெசனில் நம்ம ஒரு 4 ஐடென்டிட்டிஸ் படிக்கணும். அந்த 4 ஐடென்டிட்டி வச்சு தான் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கைண்ட்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த 4 ஐடென்டிட்டிஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்காக ஐடென்டிட்டிஸ் எழுதி வச்சுருக்கேன். இதில் இருக்க இந்த 4 ஐடென்டிட்டிஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஏ அடுத்த இதில் பி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. புரியுதுங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாலே சால்வ் பண்ணிடலாம். பட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்லாம் இல்லை. இப்போதைக்கு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்ஸு 2 வாட்டி இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர், ஏபி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் ஆட் பண்ண போகிறோம், அடுத்த டேர்மில் மல்டிபிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து எக்ஸு, அடுத்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? அடுத்து நம்மளோட செகண்ட் ஃபார்முலா, இது ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நிறைய வாட்டி சொல்லி பாருங்கள் அண்ட் எழுதியும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து நம்மளோட தேர்ட் ஐடென்டிட்டி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 2 ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் வர இடத்துல நீங்கள் மைனஸ் எழுதணும், அவ்வளோதான். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவில் என்ன படித்தோமோ அதே டேர்ம்ஸ் தான் வரும். முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அடுத்து நம்மளோட கடைசி ஐடென்டிட்டி, இது ரொம்ப ஈஸியான ஐடென்டிட்டியும் கூட, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ 2 வாட்டி வருது இல்லையா, 2 வாட்டி ஏ வருது, 2 வாட்டி பி வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பிபி, ஸோ பி ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் 10th 11th போனால் கூட உங்களுக்கு வரும். ஸோ படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ தட் உங்களுக்கு மறக்கவே செய்யாது. தனியாக ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் சாப்டர் 3க்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் ஒரு வாட்டி பார்க்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஒரு சில இடத்துல எக்ஸ் முன்னாடி கூட போடலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இவ்வளோ தாங்க. இந்த 4 ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம சம்ஸே சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணலாம், ஃபீலப்ஸ் இல்லைங்களா. ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா. ஏக்கு பதிலாக பி எழுதியிருக்காங்க அண்ட் பிக்கு பதிலாக கியூ எழுதியிருக்காங்க. ஸோ இதே ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஏ பி எழுத போகிறோம் அண்ட் பிக்கு பதிலாக கியூ எழுத போகிறோம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர். ஸோ வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு நம்ம எழுதிடலாம். அந்த இடத்துல ஏக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக கியூவும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். ஆன்சர் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 அண்ட் எக்ஸ் மைனஸ் 5. இந்த ஐடென்டிட்டியும் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது இல்லைங்களா. நம்மளோட 4th ஐடென்டிட்டி ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், ஏஏ பிபி. ஆனால் சிம்பிள்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் வரணும். அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதை நானும் எழுதியிருக்கேன். இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியே உங்களுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஐடென்டிட்டி என்ன நான் சைடில் எழுதுகிறேன். ஏ ப்ளஸ் பி இன்னொன்று ஏ மைனஸ் பி. அதோட ஆன்சர் என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ்
பி ஸ்கொயர். வெரி குட். இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது அண்ட் பிக்கு பதிலாக 5. சரிங்களா? ஸோ எழுதியிருக்கேன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர் அண்ட் பிக்கு பதிலாக 5 ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். 5 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 5 இன்ட்டு 5. 5 5s are 25. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25. அதை நானும் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? நீங்களும் எழுதிருங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The factor of x square minus 4x plus 4 r dash அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கொஸ்டின் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இதுதான் நம்மளோட கொஸ்டின் இல்லையா? இதை நம்ம பிரித்து எழுதணும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னென்னு கிடைக்கும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் இருக்குது, 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. இது நான் கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த 4xஐ நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா 2 இன்ட்டு 2 அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. சரிங்களா? இங்கே ஏவோட வேல்யூ எக்ஸுனால நான் பின்னாடி ஏன்னு எழுதியிருக்கேன். ஏபினாலும் பி இன்ட்டு ஏனாலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த டேர்ம் கண்டுபிடிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு ஏவோட ஸ்கொயரையும் பியோட ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். ஆனால் 4 வந்து ஸ்கொயருன்ட்டு இல்லை இல்லைங்களா? 4ன்னு இருக்குது. ஸோ 4 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2. 2 இன்ட்டு 2னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அது பி ஸ்கொயர் ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 2வும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 2 வந்து ஃபார்முலாவில் உள்ள 2 அண்ட் இந்த 2b அண்ட் இந்த எக்ஸ் ஏ. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் தான். அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் பியோட வேல்யூ 2 அண்ட் ஹோல் ஸ்கொயர் எழுதிடுங்க. நம்ம புக் பேக்கில் வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு கிடச்சிருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஹோல் ஸ்கொயர்னால் 2 வாட்டின்னு அர்த்தமா? இப்போ 2 இன்ட்டு 2னா 2 ஸ்கொயர் எழுதுகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 2னா இதுவும் 2 வாட்டி எழுதணும்னு அர்த்தம். நீங்கள் 2 வாட்டி எழுதினாலும் ஒன்று தான், இப்படி எழுதி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டாலும் ஒன்று தான். அடுத்து நம்மளோட ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட்டு ஃபில்லப். எக்ஸ்பிரஸ் 24ab ஸ்கொயர் சி ஸ்கொயர் as ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர் எஸ். ஸோ ஃபேக்டர் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய நம்பர் கொடுத்து அதை குட்டி குட்டியாக நம்ம எழுதணும். ஸோ இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த 24 முதல்ல நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்யணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? முதல்ல 24 எழுதிடுங்க. 24 ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர் தானே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 டேபிளில் 2 1s are 2, 2 2s are 4. சரிங்களா? ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் கோஷன்ட் எப்போவுமே கீழே தான் எழுதுவோம். 2 1s are 2 and 2 2s are 4. அடுத்தது 12ம் 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 6s are 12 இல்லைங்களா? 2 6s are 12. அடுத்து 6ம் 2 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா? 2 3s are 6. இப்போ 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 1s are 3 கண்டுபிடிச்சிட்டோம். 1 வர்ற வரைக்கும் நம்ம செய்யணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த சைடில் இருக்கிற ஃபேக்டர்ஸை நீங்கள் இப்படி லைனாக எழுதணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அதுக்கப்புறமா தான் ஆல்ஃபபெட்ஸ்க்கு வரணும். ஏ ஒரு வாட்டி தான் இருக்குது, ஸோ ஏ ஒரு வாட்டி எழுதிடுங்க. பி ஸ்கொயர், ஸோ 2 வாட்டி பி எழுதணும். அண்ட் சி ஸ்கொயர்னால் 2 வாட்டி சி எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபேக்டர் ஆஃப் 24ab ஸ்கொயர் சி ஸ்கொயர். எல்லாருக்குமே செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் செஷனில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின், நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 7x + 3 7x - 4 is equal to 49x square minus 7x minus 12. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 டேர்ம் எக்ஸ்பேண்டில் இருக்குது இல்லையா, அதை நம்ம சால்வ் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிடும். அதை வச்சு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 7x இங்கேயும் 7x, இங்கே நம்பர்ஸ் மாறுது. ஸோ 7x வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், +3 ஏனும் -4 பீனும் எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா x + a into x + b. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஐடென்டிட்டியில் படித்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா. எல்லாருமே ஃபார்முலாஸ் அடிக்கடி படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். x² + a + b into x + ab.
இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் 7xம் ஏ இடத்துல 3யும் பி இருக்கிற இடத்துல -4ம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 7x ஹோல் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 3 அண்ட் பிக்கு பதிலாக -4. எக்ஸுக்கு பதிலாக 7x எழுதணும், வெறும் எக்ஸ் எழுதிடுவோம். இந்த தப்பு நானும் செஞ்சுருக்கேன். ஆனால் எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு எழுதுங்க. ப்ளஸ் ஏனா 3 அண்ட் பினா -4. இப்போ 7xை ஸ்கொயர் பண்ணும். 7x ஸ்கொயர்னா 7x இன்ட்டு 7x. ஸோ 7 7s are 49, x ஸ்கொயர் ப்ளஸ் 3 -4. ஸோ 3 -4னா மைனஸ் பண்ணும். 4 பெரிய நம்பர்ஸ், 4லேருந்து 3 மைனஸ் ஆனால் 1 மைனஸ் சிம்பிள் அப்படியே எழுதிடுங்க. 7x அப்படியே எழுதிடுங்க. அடுத்து 4 3s are 12, மைனஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மைனஸ் வரணும். அடுத்த லைனில் சால்வ் பண்ணலாம். 49x ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7x -12. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 49x ஸ்கொயர் மைனஸ் 7x -12 ரெண்டுமே ஒரே ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இதோட ஆன்சர் ட்ரூ அப்படின்னு நம்ம எழுதிட்டாலே போதும். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் படிக்கிற a -1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் -1. ஸோ இது கரெக்டான ஆன்சர் தானே நம்ம செக் பண்ணோம். இது முதல்ல எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். a -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ a -b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. a ஸ்கொயர் -2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இதுதான் அந்த ஃபார்முலாவோட ஃபுல் ஃபார்ம். a இருக்கிற இடத்துல a தான் இருக்குது, ஆனால் b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. ஸோ நம்ம ஏக்கு பதிலாக ஏவும் பிக்கு பதிலாக 1ம் ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a ஸ்கொயர் a -1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a இருக்கிற இடத்துல a தான். ஸோ a ஸ்கொயர் -2 எழுதிடுங்க. ஏக்கு பதிலாக a, பட் பிக்கு பதிலாக என்ன இருக்குது 1. -1ன்னு எழுதியிருக்கூடாது, மைனஸ் ஃபார்முலாவோட வெறும் 1 மட்டும்தான் எழுதணும். ப்ளஸ் பி ஸ்கொயருக்கும் 1 ஸ்கொயர் எழுதிடுங்க. a ஸ்கொயர் -2 இன்ட்டு a 2a ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1. ஸோ இதுவும் இந்த ஆன்சரையும் கம்பேர் பண்ணுங்கள். a ஸ்கொயர் இருக்குது, ஆனால் -2aவே இல்லையே. ஸோ இது வந்து கண்டிப்பாக தப்பான ஆன்சர். ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஃபால்ஸ்ன்னு எழுதிடலாமா. அடுத்து நம்மளோட கொஷின் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயராக கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா கொஷனில் நீங்கள் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலே போதும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதியிருக்கோமா, அடுத்த வாட்டியும் எக்ஸ் ஸ்கொயரை ஃபஸ்ட்டில் எழுதிட்டு ஒய் ஸ்கொயர் அப்புறமா எழுதலாம். ஏன்னா நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. மாற்றி எழுதினா நம்ம கொஷனில் எந்த சேஞ்சுமே ஆகாது. ஸோ 2 வாட்டி ஒரே டேர்ம் இருந்தால் என்ன பண்ணலாம், அந்த டேர்ம் எழுதிட்டு மேலே ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. அதே தான் நம்ம கொஷன்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து நம்மளோட 4th கொஷின் பார்க்கலாம். 2p இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 8pq அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 8pqவோட ஃபேக்டர் என்னன்னு தெரியணும். அப்போ தான் இதில் 2p இருக்கா இல்லையா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபேக்டர் ஆஃப் 8pq இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கலாமா, அதே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான். 8 எழுதிடுங்க. 2 டேபிள் 8 எப்போ சால்வ் ஆகும், 4 டைம்ஸ். ஸோ 2 4s are 8. மறுபடியும் 4 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 2s are 4. மறுபடியும் 2 2 டேபிளில் வரும். 2 1s are 2. ஸோ மொத்தம் 1 2 3 டைம்ஸ் 2 வருது இல்லையா. எழுதிடலாமா, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு pq. இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, 2p is a factor. ஸோ 2ம் இருக்குது pயும் இருக்குது. கண்டிப்பாக அப்போ ட்ரூ தானே, ஏன்னா நம்மளோட ஃபேக்டரில் 2 நம்பருமே இருக்குது. ஸோ ஆன்சர் என்னது, ட்ரூ தான். அடுத்தது நம்மளோட 3rd கொஷின் பார்க்கலாம். 3rd கொஷின், express the following as a product of its factors. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்சோம் இல்லையா, ஃபிலிப்ஸில் செஞ்சோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் செஞ்சோம். அதே தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செய்ய போகிறோம். அண்ட் அந்த நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ 24 முதல்ல எழுதிடலாம், ஏன்னா ஆல்ஃபபெட்ஸ் நம்ம டேரெக்டாகவே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம் இல்லையா. 24 வந்து ஈவன் நம்பர், ஆனால் இது 3 டேபிள்லையும் வரும். பட் நான் 2 டேபிள் தான் எடுப்பேன், அதுதான் எப்போவுமே ஈஸியாக இருக்கும். 2 1s are 2, 2 2s are 4. அடுத்து 12ம் 2 டேபிளில் வரும் இல்லையா. 2 6 are 12. அடுத்து 6 2 டேபிளில் வரும். 2 3s are 6. இப்போ 3 வந்து 2 டேபிளில் வருது. ஸோ 3 1s are 3. டோட்டலாக எத்தனை நம்பர் வந்திருக்கு, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இந்த டிவிஷன் எல்லாருக்குமே தெரியணும், செஞ்சு பாருங்கள். நம்ம கோஷன்ட்டில் 24ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 2 1s are 2, 2 2s are 4ன்னு எழுதுவோம் இல்லைங்களா. இந்த கோஷன்ட்டை நீங்கள் கீழே எழுத போகிறீங்க, புரியுதுங்களா, அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள்.
2 into 2 into 2 into 3 and a b square c square. So a ஒரு வாட்டி தான், ஆனால் b 2 times, so b into b, and also c யும் 2 times தான், so c into c. இது மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். இதுதான் ஆன்சர். இதை கண்டுபிடிக்கணும், இதை பிரித்து எழுதணும், அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 36 x cube y square z. ஸோ நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ 36 வந்து நான் 3 டேபிளில் எடுக்கிறேன். ஏன்னா 3 1s are 3 2s are. இதே 2 டேபிளையும் செய்யலாம், ஆனால் அது பாரோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. 3 1s are 3 3 2s are 6 ஈஸியாக இருக்கணும். அடுத்து 3 டேபிளே 12 சால்வ் ஆகும். 3 4s are 12. அடுத்து 4 3 டேபிளில் வராது, ஸோ 2 டேபிள் எடுத்துக்கலாம். 2 2s are 4 and 2 1s are 2. இப்போ எல்லாத்தையும் எழுதலாமா? 3 into 3 into 2 into 2. இப்போ ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் எப்போவுமே மேலே 3 இருந்துச்சுன்னா 3 வாட்டி எக்ஸ் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே 2 எழுதுனா 2 வாட்டி, அண்ட் எதுவுமே இல்லைனா ஒரே ஒரு வாட்டி எழுதினா போதும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன? 3 into 3 into 2 into 2 x into x into x into y into z. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின், தேர்ட் சப்டிவிஷன். 56 mn square p square. ஸோ 56 சால்வ் பண்ணலாமா? 56 வந்து 2 டேபிளையும் கேன்சல் ஆகும், 7 டேபிளையும் கேன்சல் ஆகும். நான் 7 டேபிள் எடுக்கிறேன். 7 8s are 56. சரிங்களா? ஏன் நான் 2 டேபிள் எடுக்கலைன்னா, இப்போ 56 2 டேபிளை டிவைட் பண்ணால் 2 2s are 4, கேரி ஒரு 1 6 2 8s are 16 இந்த மாதிரி வரும். பட் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஸோ 7 எடுத்தோன்னா ஈஸியாக 8 டைம்ஸ்ன்னு முடிஞ்சிடும். ஆனால் ஆன்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். எது சிம்பிளஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். 8 வந்து 2 டேபிளில் வரும், 2 4s are, திருப்பி 4 2 டேபிளில் வரும், 2 2s are, 2 1s are 2. சரிங்களா? ஸோ இதே இது நான் சைடில் இன்னொரு வாட்டியும் சால்வ் பண்ணுறேன். அது 2 டேபிளில் 2 2s are 4, பேலன்ஸ் 1 2 8s are 16. நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது வரும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதலாமா? 7 into 2 into 2 into 2. நம்மளோட ஆல்ஃபபெட்ஸ் எழுதலாம். எம் ஒரு வாட்டி தான் இருக்குது, ஸோ ஒரு வாட்டி எம் எழுதியிருக்கேன். என் மேலே 2 இருக்குது, ஸோ 2 வாட்டி என், அண்ட் பி மேலேயும் 2 இருக்குது, ஸோ 2 வாட்டி பி. ஸோ ஆன்சர் என்ன? 7 into 2 into 2 into 2 into m into n into n into p into p. இதான் நம்மளோட ஆன்சர். எல்லாருக்குமே செம்ம அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளோட ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். யூஸிங் த ஐடென்டிட்டி x plus a into x plus b, இந்த 2 வேல்யூ கொடுத்துட்டு அதோட ஆன்சரும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். x square plus x into a plus b plus ab. ஸோ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணவே வேணாம், கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்னன்ட்டு ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணாலே போதும், நம்மளோட ஆன்சர் என்ன நமக்கு கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இதில் நம்பர்ஸும் ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருப்பாங்க, மல்டிப்ளிகேஷன்லேயும் கஷ்டம் இருக்காது. x plus 3 into x plus 7, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். அண்ட் இது பாருங்கள், நம்ம கொஸ்டினில் கொடுத்த ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். எக்ஸு வரும், அண்ட் ஏபி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வர்றது ஏன்னு அர்த்தம், அடுத்து இதில் வர்றது பின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டத்தோட எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். x plus 3 into x plus 7 is of the form x plus a into x plus b இல்லைங்களா. இது வந்து இந்த ஃபார்முலா, அதாவது இந்த ஐடென்டிட்டி மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. x plus a into x plus b மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட எக்ஸ்பான்ஷனும் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. x square plus x into a plus b plus ab. ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம், அண்ட் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. எக்ஸோட வேல்யூ எக்ஸு, அண்ட் ஏக்கு பதிலாக 3 அண்ட் பிக்கு பதிலாக 7. மாற்றி எடுக்காதீங்க, ஃபஸ்ட்டு வர்றது ஏ, அடுத்து வர்றது பி. சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. x plus 3 into x plus 7 is equal to x ஸ்கொயர் இருக்குது, நமக்கு எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிடுங்க. ஏக்கு பதிலாக 3 எழுதுங்க, அண்ட் பிக்கு பதிலாக 7 எழுதுங்க. அடுத்த டேர்ம்லையும் ப்ளஸ் எழுதிட்டு ஏ இன்ட்டு பினா ஏக்கு பதிலாக 3 இன்ட்டு பிக்கு பதிலாக 7. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணிட்டாலே போதும்.
எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க ப்ளஸ் 3 + 7 7க்கு அப்புறம் 8 9 10 இல்லைங்களா ஸோ 10 எழுதிட்டு அந்த எக்ஸ் அப்படியே எழுதிடுங்க ப்ளஸ் 3 7s are 21 ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா x plus 3 into x plus 7 is equal to x square plus 10x plus 21 ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்னு அர்த்தம் இதே மாதிரி தான் 4 சமமே இருக்கும் ரொம்ப ஈஸியாக உள்ளது அண்ட் ஃபார்முலா நீங்கள் மனப்பாடமே பண்ண வேணாம் கொஷினில் அவங்களே கொடுத்துடுவாங்க இல்லையா செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் 6a + 9 and 6a - 5 ஸோ கண்டிப்பாக இதுவும் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ மாற்றி தரமாட்டாங்க ஃபஸ்ட்டு 6a 6aன்னு வருது எக்ஸு 9 வந்து a அண்ட் -5 வந்து b வெறும் 5 எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கொஷனில் நமக்கு ப்ளஸ்ன்னு தான் வரும் அப்போ மைனஸ் இருந்தால் மைனஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும் சரியா சொல்யூஷனில் எழுதுங்க 6a + 9 into 6a - 5 is of the form x plus a and x plus b that is equal to x square plus x into a plus b plus ab சரிங்களா இது வந்து உங்கள் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க இதை கொஷினை பார்த்து எழுதிடலாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ என்ன ஏயோட வேல்யூ என்ன அண்ட் பியோட வேல்யூ என்னன்னு மட்டும்தான் we get எக்ஸுக்கு பதிலாக 6a இருக்குது ஏக்கு பதிலாக 9 இருக்குது அண்ட் பிக்கு பதிலாக -5 மைனஸை வந்து மறந்துடாதீங்க +5 கிடையாது அது -5 ஸோ அடுத்த லைனில் 6a + 9 into 6a - 5 is equal to எக்ஸுக்கு பதிலாக 6a இல்லையா எக்ஸுக்கு பதிலாக 6 into a ஸோ 6a ஹோல் ஸ்கொயர் எழுதுங்க ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 6a அண்ட் ஏக்கு பதிலாக 9 அண்ட் பிக்கு பதிலாக -5 சரியா ப்ளஸ் ஏக்கு பதிலாக 9 இன்ட்டு பிக்கு பதிலாக -5 முதல்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இல்லைங்களா இப்போ 6a ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க 6a ஹோல் ஸ்கொயர்னால் எப்படி எழுதணும் 6a இன்ட்டு 6a உங்களுக்கு டைரெக்டாக எழுத முடியும் அப்படின்னா 6 ஸ்கொயர் 36ன்னு எழுதிடுங்க இல்லைனா உங்கள் பென்சிலால் சைடில் எதை எழுதி பார்த்துக்கோங்க நமக்கு தப்பு வரவே கூடாது 6 6 are 36 a ஸ்கொயர் கரெக்டாக ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு வர 6a அப்படியே எழுதிடலாம் 9 - 5 ஸோ 9ல் வந்து 5 மைனஸ் பண்ணிட்டோன்னா ஆன்சர் 4 இல்லையா அதை எழுதிக்காங்க ப்ளஸ் 9 into 5 -5 இருக்கா 9 into -5 -45 சரிங்களா முதல்ல ப்ளஸ் எழுதிட்டு உள்ள மைனஸ் எழுதிக்கோங்க ஏன்னா அப்புறம் தப்பு வராமல் இருக்கும் 9 5s are 45 அந்த மைனஸ் அப்படியே எழுதிடுங்க அடுத்த லைனில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 36a ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க 6 into 4 24 and a அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன எழுதணும் மைனஸ் அப்படின்னு எழுதணும் இல்லையா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த 45 அப்படியே எழுதிடுங்க இதுதான் நம்மளோட ஆன்சர் 36a ஸ்கொயர் ப்ளஸ் 24a - 45 ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம் என்ன போன சம்மில் எக்ஸுக்கு பதிலாக வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தது ஆனால் இந்த வாட்டி 6a வந்திருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செஞ்சாலே போதும் தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 4x + 3y 4x + 5y ஸோ இந்த சம்மில் நம்பர்ஸ் கூட எடுத்துகிட்டு இங்கேயும் 3y 5yன்னு கொடுத்துட்டாங்க பட் இதுவுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் 4x + 3y 4x + 5y is of the form x + a into x + b that is equal to x square + x a + b into a + b எல்லா சம்லேயும் இதை எழுதுங்க ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ we get எக்ஸோட இடத்துல என்ன இருக்குது 4x இங்கேயும் 4x இருக்குது பாருங்கள் ஏயோட இடத்துல என்ன இருக்குது 3y அண்ட் பியோட இடத்துல என்ன இருக்குது 5y ஸோ இதை ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும் இல்லையா சப்ஸ்டியூட் பண்ணலாமா 4x + 3y and 4x + 5y that is equal to எக்ஸ் இருக்கிற இடத்துல 4x எழுதிட்டு ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல 4x ஏ இருக்கிற இடத்துல 3y அண்ட் பி இருக்கிற இடத்துல 5y ப்ளஸ் 3y into 5y நீங்கள் இன்ட்டு எழுதினாலும் சரி இந்த மாதிரி ரெண்டு ப்ராக்கெட்டில் எழுதினாலும் சரி ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனோடது தான் 4x ஹோல் ஸ்கொயர்னால் என்ன சொன்னேன் 4x into 4x ரெண்டு வாட்டி அதே நம்பரை மல்டிபிள் பண்ணணும் இல்லையா ஸோ 4 4s are 16 x into x x square ப்ளஸ் 4x 3x + 5x இல்லைங்களா 5க்கு அப்புறம் 6 7 8 எழுதிட்டு ரெண்டு வாட்டி y இருக்குது பட் ஒரு வாட்டி எழுதிட்டாலே போதும் ஏன்னா இது அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன் இல்லை ஸோ ஒரு வாட்டி y எழுதிடுங்க ப்ளஸ்
3 5s are 15 and ரெண்டு வாட்டி y இருக்குது, இது மல்டிப்ளிகேஷன். ஸோ y பவர் 2 அப்படின்னு எழுதணும் இல்லையா, y ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அடிஷனாக இருந்தால் ஒரு வாட்டி எழுதினால் போதும், மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் y ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அடுத்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் பார்க்கலாம். 16x ஸ்கொயர் ப்ளஸ் 4 8s are 32 இல்லையா, 32 and x y அப்படியே எழுதிடுங்க, 32xy ப்ளஸ் 15y ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அடுத்து நம்மளோட ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னென்னு சால்வ் பண்ணலாம். ஃபோர்த்து சம் பாருங்கள், 8 + pq and pq + 7. ஸோ இது எப்படி அந்த ஃபார்மேட்டில் வருது, இங்கே 8 இருக்குது ஆனால் இங்கே pq வருது அப்படி யோசிக்கிறோம் இல்லையா. பட் அப்படி வேண்டாம், நம்ம என்ன பண்ணலான்னா இந்த pqவை முன்னாடி எழுதிக்கலாம், ஸோ தட் அது எக்ஸாக மாறிடும் சரிங்களா. ஸோ இதை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். pq முன்னாடி எழுதிட்டு +8 அப்புறம் எழுதலாம், இங்கே pq + 7 அப்படியே இருக்கட்டும். ஸோ பாருங்கள் ரெண்டு இடத்துலையும் எக்ஸ் ஒரே மாதிரி வந்துச்சா, இங்கே ஏக்கு பதிலாக 8 இருக்குது, இங்கே பிக்கு பதிலாக 7 இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம். is of the form x plus a x plus b is equal to x square plus x into a plus b plus a into b சரியா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். x இருக்கிற இடத்துல pq, a இருக்கிற இடத்துல 8 and b இருக்கிற இடத்துல 7. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. pq plus 8 pq plus 7 is equal to pq whole square, xக்கு பதிலாக pq whole square plus xக்கு பதிலாக pq, ஏக்கு பதிலாக 8 and bக்கு பதிலாக 7 plus ஏக்கு பதிலாக 8 into bக்கு பதிலாக 7 சரிங்களா. ஸோ pq whole squareனால் pக்கும் ஸ்கொயர் வரணும், qக்கும் ஸ்கொயர் வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு டேர்ம் இருக்குது, ஒரு டேர்ம் இல்லை, ரெண்டு டேர்ம் இருந்தால் pக்கும் ஒரு ஸ்கொயர் qக்கும் ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் 8 + 7, 8க்கு அப்புறம் 9 10 11 12 13 14 15 இல்லையா. ஸோ 15 எழுதிட்டு இந்த pq அப்படியே சைடில் எழுதிடுங்க, ப்ளஸ் 8 7s are 56. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, p² q² ப்ளஸ் 15 pq ப்ளஸ் 56. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அடுத்து நம்மளோட 5th கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டினும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி செய்கிறது தான், பட் அதில் ஃபார்முலா கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டி. நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் இல்லையா 4 ஐடென்டிட்டிஸ், அதில் ஒரு ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டினை பார்த்து அது என்ன ஐடென்டிட்டி மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2x + 5 whole square. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐடென்டிட்டிஸை பார்க்கலாம், அதில் என்ன ஃபார்மேட் இது மாதிரி இருக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம கொஸ்டின் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 2x + 5 whole square. ஸோ ஒரே ஒரு டேர்ம் தானே வந்தது. அப்போ ஃபஸ்ட்டில் 2 டேர்ம் இருக்குது, அது கிடையாது. லாஸ்ட்லேயும் 2 டேர்ம் இருக்குது, அதுவும் கிடையாது. நடுவில் இருக்க 2 ஐடென்டிட்டியில் ஏதாவது ஒன்று தான். நம்மளோட ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு தான் இருந்துச்சு, மைனஸ் இல்லை இல்லையா. ஸோ நம்ம ஃபார்முலா a + b whole square is equal to a² + 2ab + b². இந்த ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது, இதே மாதிரி தான் அந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டின் எழுதிட்டு இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்னன்னு கண்டிப்பாக எழுதணும். 2x + 5 whole square is of the form a + b whole square. ஸோ இதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட ஃபார்முலா என்னென்னு எழுதலாமா. a + b whole square is equal to a² + 2ab + b². ஸோ இந்த ஐடென்டிட்டிலாம் மனப்பாடம் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினில் தர மாட்டாங்க. ஸோ ஏக்கு பதிலாக 2xும் பிக்கு பதிலாக 5 இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 2x, ஸோ a, அடுத்தது 5, அது பியோட வேல்யூ. ஃபார்முலாவில் இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். 2x + 5 whole square is equal to ஏக்கு பதிலாக 2x இல்லைங்களா, ஏவோட இடத்துல 2x whole square ப்ளஸ் 2 into ஏக்கு பதிலாக 2x and பிக்கு பதிலாக 5. நான் இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டிருந்தேன், அதனால் அதை மாற்றிட்டேன், நீங்கள் இன்ட்டு மட்டும் போடுங்க. ப்ளஸ் பிக்கு பதிலாக 5 whole square. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாமா. 2x² என்ன அர்த்தம், 2x into 2x இல்லையா. அப்போ 2 2s are 4, x into x x². உங்களுக்கு தெரியலனா சைடில் சால்வ் பண்ணுங்கள், அதில் தப்பே இல்லை. ஆனால் ஆன்சரை தப்பாக எழுதிடக்கூடாது இல்லையா. 2² 4 x² அப்படியே எழுதிடுங்க. ப்ளஸ் 2 2s are 4, 4 5s are 20 இல்லைங்களா. 2 2s are 4, 4 5s are 20, x அப்படியே எழுதிடுங்க. ப்ளஸ் 5² என்னது 25. ஸோ நம்ம ஆன்சர் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. 4x² ப்ளஸ் 20x ப்ளஸ் 25. அடுத்து நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். b - 7 whole square.
ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா இதுலேயும் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது அண்ட் ப்ளஸ் இல்லை மைனஸ் இருக்குது. ஸோ a minus b whole square is equal to a square minus 2ab plus b square இந்த ஃபார்மேட் தான். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலாஸ் மறுபடியும் படிங்க. நான் ஒரு சம் பார்க்கும்போதும் சொல்கிறேன், ஏன்னா ஃபார்முலாஸ் இல்லைனா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்மளால் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ b minus 7 whole square is of the form a minus b whole square. ஸோ அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏக்கு பதிலாக பியும் பிக்கு பதிலாக 7 -7 எழுதிடாதீங்க, வெறும் 7 தான் எழுதணும். ஸோ இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? b minus 7 whole square is equal to a இருக்கிற இடத்துல b எழுதணும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படியே எழுதிடுங்க. ஏக்கு பதிலாக b எழுதுங்க, பிக்கு பதிலாக 7 எழுதுங்க, ப்ளஸ் பிக்கு பதிலாக 7 ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2 7s are 14 அந்த b அப்படியே எழுதிடுங்க, ப்ளஸ் 7 ஸ்கொயர்னா 7 7s are 49. ஸோ 49 எழுதிடலாம். ஸோ b minus 7 whole square is equal to b square minus 14b plus 49. அடுத்த கொஷின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் mn plus 3p whole square. ஸோ இதுவும் சிங்கிள் டேர்ம் தான் அண்ட் ப்ளஸ் நடுவில் வந்திருக்கு. ஸோ a plus b whole square ஃபார்மேட் தான். ஸோ mn plus 3p whole square is of the form a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. ஸோ ஏக்கு பதிலாக mn இருக்குது அண்ட் b இருக்கிற இடத்துல 3p இருக்குது. இதை ரெண்டத்தையும் தான் நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ mn plus 3p whole square is equal to mn square plus 2 into ஏக்கு பதிலாக mn, bக்கு பதிலாக 3p plus bக்கு பதிலாக 3p whole square இல்லைங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்? இந்த pq whole square எழுதணும் இல்லையா? அதே மாதிரி தான் mn ரெண்டு டேர்ம். ஸோ mக்கும் ஸ்கொயர் வரணும், nக்கும் ஸ்கொயர் வரணும், ப்ளஸ் 2 3s are 6. எப்போவுமே நம்பர்ஸ் முதல்ல மல்டிபிள் பண்ணி முன்னாடி எழுதிடும். 2 3s are 6, m n and p அப்படியே எழுதிடலாம், ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9 அண்ட் p ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? m ஸ்கொயர் n ஸ்கொயர் ப்ளஸ் 3 m n p ப்ளஸ் 9 p ஸ்கொயர். சரியா? அடுத்த ஃபோர்த் கொஷின் சால்வ் பண்ணலாமா? xyz minus 1 whole square. ஸோ இதுவும் ஒரே டேர்ம் தான் அண்ட் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் கிடையாது. ஸோ a minus b whole square ஃபார்மேட் பண்ணுவோம். xyz minus 1 whole square is of the form a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், xyz இருக்கா? b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? வெறும் 1 மட்டும் தானே இருக்குது. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இந்த சம்மை. ஸோ xyz minus 1 whole square is equal to a இருக்கிற இடத்துல xyz எழுதி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏக்கு பதிலாக xyz அண்ட் பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் b ஸ்கொயரில் பிக்கு பதிலாக 1. இங்கே 3 டேர்ம் இருக்குது. ஸோ 3மே தனித்தனியாக எழுதி மேலே ஸ்கொயர் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 1s are 2 xyz அப்படியே எழுதிடலாம். அண்ட் 1 ஸ்கொயர்னா என்னது? 1 தானே. 1 into 1 is 1 ப்ளஸ் 1. நம்மளோட ஆன்சர் எப்படி கிடச்சிருக்குன்னா x square y square z square minus 2xyz plus 1. ஸோ இதோட ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க சம் சால்வ் பண்ணுறேன். ஆக்சுவலாக எல்லா சம்மும் போடணுன்னா 40 மினிட்ஸ் மேலே வருது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து சிங்கிள் சம் பெர் வீடியோவும் கேட்குறீங்க இல்லையா? ஒரு சம்மும் ஒரு வீடியோவும் கேட்குறீங்க. அதையும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதையும் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 6th கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். யூஸிங் த ஐடென்டிட்டி a plus b into a minus b, a square minus b square, ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட். இதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரி தான். அவங்களே வந்து லைக் ஐடென்டிட்டி கொடுத்துட்டு அதை வச்சு நம்மளோட சம்ஸை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை, நம்மளோட கொஷின்லேயே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஆன்சர் க்ரியேட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். p + 2 இன்னொன்று p - 2. சரிங்களா? ஸோ ரெண்டுமே கொஷின் இருக்க ஃபார்மேட் மாதிரி இருக்கா? ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ப்ளஸ் இன்னொன்று மைனஸ், இல்லைனா மைனஸ் ப்ளஸ்ன்னு கூட வரலாம். அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்த பிறகு ஃபஸ்ட் திங் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ என்ன பி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வர்றது ஏ, ஸோ பி. செகண்ட் வர்றது பி, தட் இஸ் 2 இல்லைங்களா? ஸோ ஏ வந்து பி அண்ட் பி வந்து 2. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். p + 2 into
p minus 2 is equal to a square minus b square இல்லையா? உங்களுக்கு வேணும்னா அந்த ஐடென்டிட்டி இன்னொரு வாட்டி நீங்கள் எழுதிக்கலாம். பட் கொஷினில் இருக்குது, அதனால் நான் இங்கே எழுதலை. ஏக்கு பதிலாக p எழுதிட்டு p ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக 2 எழுதிட்டு 2 ஸ்கொயர். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4. 2 ஸ்கொயர்னால் எப்படி பண்ணணும்? 2 வாட்டி 2 மல்டிபிள் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 2 2s are 4. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1 + 3b into 3b minus 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்குது பாருங்க. இங்கே 1 இருக்குது, பட் இந்த சைடு இங்கே 1 இருக்குது. அப்போ நம்ம மாற்றி எழுதிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஷஃபில் பண்ணி எழுதும் போது ப்ளஸ்ஸில் இருக்கிறத தான் மாற்றி எழுதணும், மைனஸில் இருக்கிறத மாற்றி எழுதாதீங்க சரிங்களா? ப்ளஸில் இருக்கிற டேர்ம் மட்டும் 3b முன்னாடி எழுதிட்டு அப்புறமா 1 எழுதுங்க. எது வேணால் மாற்றலாம்னு சொல்லிட்டு மைனஸில் பண்ணிடாதீங்க, ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ 1 + 3b into 3b minus 1 can be written as இப்படியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம் சரிங்களா? can be written as 3bயை முன்னாடி எழுதிடுங்க. 3b + 1 and 3b minus 1. ஸோ இந்த மாதிரி மாற்றின பிறகு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். a + bன்னு ஒன்று, a minus b. ஹியர் ஏவோட வேல்யூ என்ன? 3b. பியோட வேல்யூ என்ன இருக்குது? 1 இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வர்றது a, அடுத்து வர்றது b. அப்புறம் அந்த ஐடென்டிட்டி இல்லைன்னு நான் எழுதியிருக்கேன். போன சம்மில் மேலே கொஷனை பார்த்து சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு வேணும்னா எழுதலாம், இல்லை எழுதலைனாலும் பரவாயில்ல. 3b + 1 3b minus 1 is equal to ஏக்கு பதிலாக 3b இல்லையா? ஸோ 3b whole square minus 1 square. இப்போ 3b whole squareனால் எப்படி பண்ணணும்? 3b into 3b தெரியலனா சைடில் எழுதி பார்த்துக்கோங்க, அது தப்பில்லை, ஆன்சர் தான் தப்பாக எழுதக்கூடாது. 3 3s are 9, 2b இருந்தால் b போட்டு மேலே 2 போடணும் இல்லைங்களா? அண்ட் நிறைய பேருக்கு எப்படி தெரியுதுன்னா 3b whole power 2 அப்படின்னா 3 2s are 6 அப்படின்னு எழுதிடுறீங்க. மேலே 2 ஸ்கொயர் இருந்தால் 2 வாட்டி அதே நம்பரை மல்டிபிள் பண்ணும் சரியா? ஸோ 9b square minus 1 இதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். சைடில் கூட நீங்கள் இதை எழுதிக்கலாம். 1 + 3b into 3b minus 1 is equal to 9b square minus 1. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 4 minus mn into mn plus 4. ஸோ இதுலேயும் பாருங்கள் சேம், ஒரு டேர்ம் ப்ளஸில் இருக்குது, ஒரு டேர்ம் மைனஸில் இருக்குது. ஆனால் ஏபி வந்து மாறி இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எப்போவுமே ப்ளஸில் இருக்கிற டேர்ம் சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸில் இருக்க டேர்ம் கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஸோ அடுத்த லைனில் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆன்சரில். 4 minus mn into mn plus 4 can be written as 4 plus mn and 4 minus mn. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் வந்து மாற்றி எழுதியிருக்கேன் இதை. 4 plus mn இருக்கிறத இன்னொன்னையும் 4 minus mn அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட்டு 4 வருது, அப்புறமா எம்மும் என்னும் வருது இல்லைங்களா? ஸோ இப்போ ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஏவோட வேல்யூ வந்து 4 அண்ட் பியோட வேல்யூ வந்து m into n. ஸோ இது என்ன ஐடென்டிட்டி கொடுத்துருந்தாங்க? a plus b into a minus b that is equal to a square minus b square. இதான் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ கொஸ்டின் எழுதிடலாமா? 4 plus m into n into 4 minus m into n that is equal to a ஸ்கொயருக்கு பதிலாக 4 ஸ்கொயர்னு எழுதணும், மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதணும்? mn ஸ்கொயர் எழுதணுமா? ஸோ 4 ஸ்கொயர் என்னது? 4 4s are 16 மைனஸ் mn ஸ்கொயர்னா என்னது? m ஸ்கொயர் ஒன்று, n ஸ்கொயர் ஒன்று இல்லைங்களா? ஸோ இந்த 4 4s are 16 சைடில் கூட எழுதியிருக்கேன் பாருங்கள். 4 ஸ்கொயர்னால் எப்படி செய்யணும்? 4 into 4. ஸோ 4 4s are 16. அதுதான் நானும் எழுதியிருக்கேன். ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு இப்போ நம்மளுக்கு? 16 minus mn கிடச்சிருக்கா? ஈஸியாக இருக்கா? அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாமா? 6x plus 7y into 6x minus 7y. ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 6x அப்புறம் 7y, இதுலேயும் ஃபஸ்ட்டு 6x அப்புறம் 7y. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால நம்ம எதுவுமே மாற்ற வேண்டாம். கொஷினில் சம் சால்வ் பண்ணாலே போதும். ஸோ ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு கன்சிடர் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். முதல்லையே ஏ வேல்யூ வந்து 6x அண்ட் பி வேல்யூ வந்து 7y. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி என்னன்னு எழுதியிருக்கேன். a plus b இன்னொன்று a minus b that is equal to a square minus b square. ஸோ கொஸ்டின் எழுதிடுங்க. 6x plus 7y into 6x minus 7y that is equal to ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 6x இல்லையா? ஸோ 6x whole square minus பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 7y. ஸோ 7y whole square. நான் சைடில் சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 6x ஸ்கொயர்னால் 6x into 6x இல்லையா? 6 6 are 36, 2 வாட்டி x இருக்குது, ஸோ x ஸ்கொயர்
7 7s are 49. ரெண்டு வாட்டி y இருக்கனால y ஸ்கொயர். ஸோ 6x ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 36x ஸ்கொயர் மைனஸ் 7y ஹோல் ஸ்கொயரோட வேல்யூஸ் 49y ஸ்கொயர். கொஸ்டின் பாருங்கள், evaluate the following using suitable identity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் ஐடென்டிட்டி எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 51 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. இது எந்த ஐடென்டிட்டிலையும் பார்த்த மாதிரியே இல்லை இல்லையா, வெறும் நம்பர் தான் இருக்குது. அது ப்ளஸில் இல்லை மைனஸில் இல்லை, வெறும் 51 ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 51 ஹோல் ஸ்கொயர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா 50 + 1 ஹோல் ஸ்கொயர். 50 + 1 எப்படி எடுக்கிறதுனா நமக்கு எப்போவுமே கொடுத்துருக்க நம்பர் வந்து ஒரு டென்ஸ் வேல்யூக்கு பக்கத்தில் தான் இருக்கும். 50 அதுக்கப்புறம் 1 இல்லைங்களா, 51. ஸோ இதோட டென்ஸ் வேல்யூ என்ன 50. ஸோ 50 + 1ன்னு எழுதுங்க. அப்போ தான் கால்குலேஷன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 50 + 1 ஹோல் ஸ்கொயர். இந்த கொஸ்டின் வந்து எந்த ஃபார்ம் மாதிரி இருக்குது அதை சொல்லணும் இல்லையா. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a + b ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் இல்லையா, இதுதான் நம்மளோட ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன். இந்த டேர்மில் நம்ம ஏக்கு பதிலாக 50யும் பிக்கு பதிலாக 1ம் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஷனில் ஹியர் a இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன இருக்குது 50 இல்லைங்களா. அப்புறம் பியோட வேல்யூ என்ன இருக்குது 1. இதை முதல்ல எழுதிடணும், அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 50 + 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஏக்கு பதிலாக 50. ஸோ 50 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b இல்லையா. ஸோ 2 முதல்ல எழுதிடுங்க, அப்புறம் ஏவோட வேல்யூ 50 எழுதிடுங்க, அப்புறம் பியோட வேல்யூ 1ன்னு எழுதிடலாம் இல்லைங்களா. ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 1 வந்து பியோட வேல்யூ 1 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிட்டாலே போதும். 50 ஸ்கொயர் 50னா 5 தானே. ஸோ 5 × 5 25. அதை முதல்ல எழுதிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்கொயர் இருந்தால் இந்த 0வை 2 வாட்டி எழுதணும். ஸோ 25 எழுதிட்டு 2 0. ஸோ 2500 ப்ளஸ் 2 50s are 100. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அண்ட் 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே 100 தான் வரும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1. அடுத்து இந்த டேர்ம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். சைடில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2500 + 100 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0 0 1. ஸோ 1 ரெண்டுமே 0. ஸோ 0 6 5 + 1 வந்து 6 அண்ட் 2 அப்படியே நம்ம எழுதிடலாம். ஸோ ஆன்சர் 2601. ஸோ 51 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடச்சிது 2601 அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா. அடுத்து நம்மளோட செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து 103ன்னு இருக்கு இல்லையா. ஸோ 103 இருந்துச்சுன்னா இதில் 100th வந்து என்ன வருதுன்னா 100 + 3. எது நியரஸ்ட்டு 0 லாஸ்ட்டில் வர்றதோ அது எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ 51னா டென்ஸில் பார்க்கணுன்னு சொன்னேன். 50 + 1. இப்போ நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா 100ல் வருது. ஸோ 100 + 3. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு சம் சால்வ் பண்ண. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a + b ஹோல் ஸ்கொயர். ரெண்டு டேர்ம் இருக்குது அண்ட் நம்மளுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது இல்லையா, மைனஸ் இல்லை. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 100 அண்ட் பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 3 இல்லையா. 3 இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். 100 + 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர். ஸோ 100 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b. இது என்னோடய பையன் கிரிக்கிட்டா, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 × ஏவோட வேல்யூ 100 அண்ட் பியோட வேல்யூ 3 + 3 ஸ்கொயர். சரிங்களா. ஸோ இப்போ 100 ஸ்கொயர்னால் எப்படி பண்ணும், 2 0 இருந்தால் ஸ்கொயர் பண்ணால் 4 0 ஆகிடும் இல்லையா. ஸோ 1 எழுதிட்டு 1 2 3 4 4 0 எழுதிடுங்க. ப்ளஸ் 2 3s are 6. இந்த 2 0 அப்படியே எழுதிடுங்க இன்ட்டு 100 இல்லையா. ஸோ 2 3s are 6 இன்ட்டு 100னா 2 0 அப்படியே ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் 3 3s are 9. ஸோ எல்லா டேர்மும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணாலே போதும் இல்லையா. சூப்பர். ஸோ 1 2 3 4 லாஸ்ட்லேருந்து எழுதுங்க. இப்படி 600 எழுதிடக்கூடாது, ஒன்ஸ்லேருந்து தான் எழுதணும். 0 0 6 அண்ட் லாஸ்ட்டாக 9. 0 0 9 9 0 0 0 0 + 6 6 0 and 1. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 10609 இல்லைங்களா. அதான் நானும் எழுதியிருக்கேன் பாருங்கள். 103 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10609. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 10609 அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அடுத்து நம்மளோட தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
இதுவும் அதே மாதிரி தான் 998 ஹோல் ஸ்கொயர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 998னா 990 + 8 எடுக்கணுமானா அப்படி எடுக்க வேண்டாம். இதுக்கு நியரஸ்ட்டாக என்ன வந்து லாஸ்ட்டில் 0 வருது பார்த்திங்கன்னா 1000 இல்லைங்களா. ஸோ 999 + 2 பண்ணால் 1000 கிடைக்கும் இல்லையா. அப்போ 1000 எழுதிட்டு -2ன்னு எழுதிடுங்க, ஈஸியாக கிடச்சிடும் பார்த்திங்களா. ஸோ 1000 - 2 என்னது 998 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயரும் நான் எழுதியிருக்கேன் பார்த்திங்களா. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன ஃபார்ம்லான்னு கண்டுபிடிச்சிடலாமா. It is of the form a minus b whole square. ஏன்னா 2 டேர்ம் இருக்குது, ஆனால் நடுவில் ப்ளஸ் இல்லை மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ a minus b whole square is equal to ஃபார்முலா என்னது a square minus 2ab plus b square. இந்த இடத்துல மட்டும்தான் மைனஸ் மாறும், மற்றபடி எந்த சேஞ்சுமே இருக்காது. ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 1000 அண்ட் பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா. 1000 - 2 ஹோல் ஸ்கொயர் that is equal to 1000 ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக 1000 ஸ்கொயர் minus 2 into a into b இல்லையா. ஸோ 2 into a-னா 1000, b-னா 2. ஸோ 2 into a into b plus b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். அடுத்தது இப்போ 1000 ஸ்கொயர் பண்ணணும். 1000 ஸ்கொயர்னால் மொத்தம் எத்தனை 0 இருக்குது பாருங்கள். 1 2 3 zeros இருக்கா. அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 6 zeros கிடைக்கணும். 1 2 3 1 2 3 6 0 எழுதணும். அதுக்கப்புறம் இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 2s are 4 1 2 3 3 0 இருக்கா. 1 2 3 எழுதிடுங்க ப்ளஸ் 2 2s are 4 இல்லைங்களா. 2 ஸ்கொயர்னால் 2 into 2ன்னு எழுதணும். 2 2s are 4. ஸோ ஆன்சர் இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாலே போதும். ஸோ லாஸ்ட்டு சம்மில் வந்து இங்கே எல்லாமே ப்ளஸ் இருந்தது. பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குது மைனஸ் இருக்குது, அப்புறம் தானே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா 4 ஆட் பண்ணிட்டாலே போதும். நான் சைட்லேயே சால்வ் பண்ணுறேன். 6 0 எழுதணும் இல்லையா. 1 2 3 4 5 6 தெரியுதா. 6 0 நான் எழுதியிருக்கேன். இதிலேருந்து நான் 4000 மைனஸ் பண்ணும். ஸோ 1 2 3 இங்கே 4 மைனஸ் எழுதிடலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது கவனமாக செய்யுங்க. 0 0 0 இது பார்த்திங்கன்னா 1000லேருந்து 4 மைனஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 996 அப்படின்னு கிடைக்கும். டேரெக்டாக நம்ம எழுதிடலாம். சப்போஸ் அப்படி டேரெக்டாக தெரியாதவங்க பாரோ பண்ணோன்னா இது 10 மாற்றிட்டு 199 மாற்றிடுங்க. 1 பாரோ பண்ணுறோம் இல்லையா. ஸோ 10 - 4 வந்து 6, அந்த 99 அப்படியே எழுதிடுங்க. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 9,96,000 அப்படின்னு கிடைக்குதா. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு டேர்ம் இருக்குது பாருங்கள், 4 இருக்குது. 4 என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 996,004 இதுதான் நம்மளோட ஆன்சராக கிடைக்கும். நானும் அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். 998 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9,96,004 இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து நம்மளோட 4th சப்டிவிஷன் என்னென்னு சால்வ் பண்ணலாம். 4th சப்டிவிஷனோட கொஷின் பாருங்கள். 47 ஸ்கொயர். ஸோ 47னா நியரஸ்ட் டென்ஸ் என்னது 50 இல்லைங்களா. ஸோ 50லேருந்து 3 மைனஸ் பண்ணாலே போதும் 47 என்ன நமக்கு கிடச்சிடும். ஸோ 47 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50 - 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் சால்வ் பண்ணலாம். நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a - b ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஏக்கு பதிலாக 50 எழுதிடுங்க அண்ட் பிக்கு பதிலாக 3ன்னு எழுதிடுங்க. இனி ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 50 - 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் minus 2 into a into b plus b ஸ்கொயர் இல்லையா. ஏக்கு பதிலாக 50, ஸோ 50 ஸ்கொயர் மைனஸ் 2 into 50 into 3 வந்து பியோட வேல்யூ ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் இல்லையா. 50 ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணோம். 5 5s are 25, அந்த 2 0 அப்படியே எழுதிடலாம். மைனஸ் 2 3s are 6 இல்லைங்களா. இல்லைனா இப்படி கூட செய்யலாம். 2 into 50 100 100 into 3 300 எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2 into 50 100 100 into 3 300 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னால் எப்படி எழுதலாம். 3 into 3 3 3s are 9. ஸோ இதை ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணணும், இந்த டேர்மை ஆட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா. 2500 minus 300. ஸோ ஈஸியான ஒரு சப்ட்ராக்ஷன் தான். 0 0 5 - 3 2 அகெயின் 2 அண்ட் லாஸ்ட்டில் ப்ளஸ் 9 இருக்கு இல்லையா. ஸோ 2209 ஆட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 2209. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. சம்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்மளோட 5th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 5th கொஸ்டினில் 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க.
297 into 303. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ரொம்பவே ஈஸி. 303ல் நியரஸ்ட் 0 வர்றது எதுனா 300 இல்லைங்களா. டேர்மை நம்ம 300 + 3 அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த டேர்ம் பாருங்கள், 300லேருந்து 3 டேர்ம் மைனஸ் ஆகிருக்கு. ஸோ 300 - 3னா 297 கிடைக்கும். அதே மாதிரி 300 + 3னா 303 கிடைக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று A + B ஃபார்மேட், இன்னொன்று A - B ஃபார்மேட் இல்லைங்களா. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் A + B into A - B. இது மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நான் சொல்லியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு A² - B². இப்போ A வேல்யூ என்ன பாருங்கள் 300, Bயோட வேல்யூ என்ன பாருங்கள் 3. ஸோ A வேல்யூ 300, B வேல்யூ 3. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும் இல்லையா. ஸோ 300 - 3 into 300 + 3 is equal to 300 whole square minus 3². 300னா என்ன பண்ணலாம், 3 into 3 செஞ்சாலே போதும். 3 3s are 9 அண்ட் 2 0 இருந்தால் ஸ்கொயர் பண்ண எத்தனை 0 ஆகணும்னு சொல்லியிருக்கேன், 4 0 ஆகணும். ஸோ 1 2 3 4 4 0 மைனஸ் 3² என்னது 9 இல்லைங்களா. இப்போது இந்த ரெண்டு டம்மி என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணுவோம், ஆட் பண்ணிடக்கூடாது. 9 எழுதிட்டு 1 2 3 4 4 0 எழுதிடுங்க அண்ட் -9ன்னு எழுதிடலாம். அப்போ லாஸ்ட்டு இது வந்து 10ன்னு மாறும். 10 - 9 வந்து 1. இந்த 9000 அப்படியே என்ன ஆகும், எப்படி சேஞ்ச் ஆகும், 8999 இல்லைங்களா. கீழே எழுதிடலாமா, 8999 அண்ட் இந்த 1 அப்படியே எழுதிங்க. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 89,991 இல்லைங்களா. 6th சப்டிவிஷன் பார்க்கலாமா. 6th கொஸ்டின் பாருங்கள், 990 into 1010. ஸோ 1010 இருந்தால் எப்படி மாற்றலாம், 1000 + 10. அப்போ இது கண்டிப்பாக எப்படி இருக்கும், 1000 - 10 தானே இருக்கும். ஸோ அதான் நானும் எழுதியிருக்கேன் பாருங்கள், 1000 - 10, இன்னொன்று 1000 + 10. ஸோ A + B, A - B. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் A + B into A - B. அப்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், A² - B². ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 1000 அண்ட் பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 10. இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1000 - 10 into 1000 + 10 is equal to 1000². A² இல்லையா, 1000² minus B² என்னது 10². ஸோ 1000²னா 3 0 இருந்தால் 6 0 எழுத சொன்னேன். 1 எழுதிட்டு 1 2 3 4 5 6 மைனஸ் 10²னா என்னது 10 10s are 100 இல்லைங்களா. ஸோ இந்த மொத்த டேர்ம்லேருந்து நம்ம 100 மைனஸ் பண்ணாலே போதும். சால்வ் பண்ணலாமா. 1 2 3 4 5 6 அண்ட் -100 லாஸ்ட்டில் எழுதுங்க. 2 0 எழுதிடலாம். இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணும், இந்த 0 10 ஆகிடும். 10 - 1 9. இந்த 1000 எப்படி எழுதலாம், 999. 1000லேருந்து 1 மைனஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ 999, அதுக்கப்புறம் ஒரு 900. ஸோ ஆன்சர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னா 9,99,900. ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்மளோட 6th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். 51 into 52. இது ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா 2 டிஜிட்டில் தான் இருக்குது. ஸோ 51 into 52 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 50 + 1, இன்னொன்று 50 + 2 இல்லைங்களா. 50 + 1 50 + 2. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் x + a and x + b. ஏன்னா இங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே 2 இருக்குது. ஸோ சேம் இதுக்கு லாஸ்ட்டு சம் செஞ்ச ஐடென்டிட்டி நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா இங்கே 50 50 ஒன்றா இருக்குது, ஆனால் இங்கே 1 இங்கே 2 இருக்குது இல்லையா. ஸோ இது ரெண்டும் மாறி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் x + a into x + b. பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ புரியுதா. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் a + b a - b யூஸ் பண்ணும். இதை ஒரு டேர்ம் மட்டும் ஒரே மாதிரி இருக்குது, அடுத்த டேர்ம் வேறு வேறையாக இருக்குன்னா என்ன பண்ணும், x + a இன்னொன்று x + b. வெரி குட். இந்த ஃபார்முலாவோட ஆன்சர் என்ன எழுதலாமா, x² + x into a + b + a into b இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ 50, ஏவோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 50 அண்ட் பியோட வேல்யூ 2. இதே தான் நம்ம ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கேயும் எழுதியிருப்போம் பாருங்கள், எக்ஸ்னா 50, ஏனா 1, பினா 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 50 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 50² ப்ளஸ் எக்ஸ்னா 50, a + bனா 1 + 2 ப்ளஸ் a into bனா 1 into 2 இல்லைங்களா. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா. 50² ஆல்ரெடி தெரியும். 25 எழுதிட்டு 2 ஸ்கொயர் எழுதிடுங்க. ப்ளஸ் 50 எழுதிட்டு 1 + 2 வந்து 3 ப்ளஸ் 2 1s are 2. அடுத்த லைனில் 2500 எழுதிட்டு 50 into 3, அப்போது 5 3s are 15. இந்த 0 அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் 2 நான் சைடில் சால்வ் பண்ணட்டா. 2500 ப்ளஸ் 150 ப்ளஸ் 2 2562.
ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 2652. 8th question என்னென்னு சால்வ் பண்ணலாமா? சிம்ப்ளிஃபை a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இது ஒரே ஒரு கொஷின் தான். இதை மட்டும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டாலே போதுமா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆன்சரில் கொஷின் அப்படியே எழுதிடுங்க. a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இப்போ a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ we know that a + b ஹோல் ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். இப்போ a bக்கு எந்த வேல்யூமே இல்லை. ஸோ டேரெக்டாக அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a + b ஹோல் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷனை நம்ம எழுத போகிறோம். a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் மைனஸ் 4ab. இது கொஷனில் கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா a ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். ஆனால் இங்கே 2 லைக் டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு ab இருக்குது, இங்கேயும் ஒரு ab இருக்குது இல்லையா? ஸோ நான் சைடில் சால்வ் பண்ணுறேன். மைனஸ் 4ab + 2ab இது ரெண்டுமே இருக்கா? ஸோ ab முதல்ல எழுதிடலாம். -4 + 2 அப்போ ஒரு மைனஸ் இருந்தாலே -1 இல்லையா? 4 - 2 2 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக மைனஸ் எழுதி ஆகணும். ஸோ இந்த 2 டேர்மையும் சேர்த்து நான் என்ன எழுத போகிறேன்? -2abன்னு எழுதுகிறேன். ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். இப்போ இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? a - b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் தான் அது. வெரி குட். உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தால் இதை வச்சு கம்பேர் பண்ணுங்கள். a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே என்ன மட்டும் மாறும்? மைனஸ் மட்டும் மாறுது இல்லையா? ஸோ இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா a - b ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும், லைக் டேர்ம்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும், சால்வ் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த ஃபார்மேட் என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதிடுங்க. 9th கொஸ்டின் வந்து ஒரு ப்ரூஃப் சம் மாதிரியே இருக்குது. ஷோ தட் m - n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் m + n ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 × m ஸ்கொயர் + n ஸ்கொயர். இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், LHSனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்புறம் RHSனால் ரைட் ஹேண்ட் சைடு. இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். LHS என்ன இருக்குது? m - n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் m + n ஹோல் ஸ்கொயர். 2 ஃபார்முலா வந்திருக்கு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா a - b, இது எப்படி இருக்குன்னா a + b. ஸோ 2 ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் அண்ட் a - b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர் இல்லையா? இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குன்னா m - n. ஸோ அது எப்படி எழுதலாம்? aக்கு பதிலாக m -2, aக்கு பதிலாக m, bக்கு பதிலாக n ப்ளஸ் bக்கு பதிலாக n. ஸோ m ஸ்கொயர் -2mn ப்ளஸ் n ஸ்கொயர். அடுத்தது a + b ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா? அதாவது m + n ஹோல் ஸ்கொயர். அப்போ அதே தான், aக்கு பதிலாக m ஸ்கொயர் ப்ளஸ் 2 abனா m × n ப்ளஸ் b ஸ்கொயர்னா n ஸ்கொயர் இல்லையா? இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், -2mn ப்ளஸ் 2mn என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஒரே டேர்ம் ஒன்று ப்ளஸில் இருக்குது, இன்னொன்று மைனஸ் இருக்குது. அதை என்ன பண்ணிடலாம்? கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடுமா? பேலன்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள், m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். 2 வாட்டி m ஸ்கொயர் வருது, 2 வாட்டி n ஸ்கொயர் வருது. அடுத்த லைனில் எப்படி எழுதலாம்? இது முன்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 1m ஸ்கொயர் ப்ளஸ் 1m ஸ்கொயர்னா 2m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்னா 2n ஸ்கொயர் இல்லையா? இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே பாருங்கள் 2 இருக்குது. ஸோ 2 காமனாக என்ன பண்ணிடலாம்? வெளியே எடுத்துடலாமா? 2 காமனாக வெளியே எடுத்துட்டா m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதே தான் உங்கள் கொஷின்லேயும் இருக்குது பாருங்கள். நம்ம கொஷின் முதல்ல பார்த்தோம் இல்லையா? அதுலேயும் அதே தான் இருக்குது பாருங்கள். 2 × m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கா? நம்மளோட சொல்யூஷன் என்னென்னு எழுதிடலாம். m - n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் n ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 × m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். நம்ம இஃப் a + b is equal to 10 and ab is equal to 18, find the value of a square plus b square அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்கள். a + b யோட வேல்யூவும் கொடுத்துட்டு a × b வேல்யூவும் கொடுத்துட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளோட ஆன்சர் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ we have a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், எதுக்காக இந்த ஃபார்முலாவை எடுக்கிறீங்க இல்லையா? டவுட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஏன் இந்த ஃபார்முலா எடுக்கிறேன்னா,
a plus b இங்கேயும் a plus b இருக்குது, a into b இங்கேயும் a into b இருக்குது, and a square plus b ஸ்கொயருக்கும் இருக்குது இல்லையா. அண்ட் இதே மாதிரி a minus bயும் இருக்குது. அப்போ அது ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே a plus b இருக்குது இல்லையா, பட் a minus bயில் இங்கே மைனஸ் வரும், பட் இங்கே நமக்கு ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் a plus b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னு எடுத்திருக்கேன். சரியா, இப்போது நம்ம கொஷனில் 2-3 விஷயம் கொடுத்துருந்தாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஹியர் a plus b is equal to 10 and ab is equal to 18. ஃபார்முலாவில் இது தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a plus bனா 10 இல்லைங்களா, a plus bனா 10 அண்ட் a ஸ்கொயர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபிக்கு பதில் என்ன பண்ணணும் 18. வெரி குட். ப்ளஸ் b என்ன அது அப்படியே எழுதலாம், b ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். இப்போ 10 ஸ்கொயர் வந்து 100 இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 18. 18 into 2, 2 8s are 16, 6 balance 1, 2 1s are 2, 2 plus 1 3, 36. So 2 into 18 பல 36, a square plus b square. இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டுக்கு அதர் சைடு போனால் மைனஸ் ஆகிடும். வெரி குட். ஸோ 100 minus 36 is equal to a square plus b square. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணாலே போதும் இல்லையா, நம்மளோட ஆன்சர் என்னென்னு கிடச்சிடும். இது 10 ஆக்கிடலாம், இது 9 ஆக்கிடலாம். 10 minus 6 4, 9 minus 3 வந்து 6. ஸோ ஆன்சர் 64 கிடைக்குது இல்லையா. ஸோ 64 is equal to a square plus b square. ஸோ the value of a square plus b square is 64. இதுதான் நம்மளோட வேல்யூ ஆஃப் a square plus b square. ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த ஃபார்முலா எழுதி கொஷனில் கொடுத்துருக்க நம்பர்ஸை நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணாலே உங்களோட ஆன்சர் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். 11th கொஸ்டின் பார்க்கலாம். Factorize the following algebraic expressions by using identity. ஸோ அவங்களே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டாங்க. a square minus b square is equal to a plus b into a minus b. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் என்னென்னா கொஷின் நமக்கு டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கொஷினை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், z ஸ்கொயர் மைனஸ் 16 இல்லைங்களா, இது வந்து z வந்து a ஸ்கொயர் மைனஸ் ஓகே b ஸ்கொயர் 16 கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம மாற்றுறது? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும். நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட் கொண்டு வந்துட்டால் தான் நமக்கு ஆன்சரே ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ z ஸ்கொயர் எப்படி எழுதிடலாம், மைனஸ் 16 எப்படி எழுதலாம்னா 4 4s are. ஸோ 4 4s are 16 இல்லையா. ஸோ 4 ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ஸோ we have a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது வந்து நீங்கள் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, எழுதணும்னு அவசியமே இல்லை. சப்போஸ் நம்ம ஸ்கூலில் எழுதுனா நீங்கள் எழுதிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ a இருக்கிற இடத்துல z இருக்குது அண்ட் b இருக்கிற இடத்துல 4 இருக்குது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். z ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் 4. அதாவது a ப்ளஸ் பிக்கு பதிலாக இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள், a ப்ளஸ் பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக z அண்ட் பிக்கு பதிலாக 4. அதே மாதிரி a மைனஸ் பினா ஏக்கு பதிலாக z மைனஸ் பிக்கு பதிலாக 4. ஸோ நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா z ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z ப்ளஸ் 4 அண்ட் z மைனஸ் 4. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 9 மைனஸ் 4y ஸ்கொயர். ஸோ இதில் a ஸ்கொயர்லேயே இல்லை அண்ட் b ஸ்கொயர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு தான் ஸ்கொயர் இருக்குது, 4க்கு எதுவுமே இல்லை. ஸோ இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 9னா என்ன அர்த்தம், 3 3s are 9 இல்லைங்களா. 3 3s are 9. அப்போ 2 வாட்டி 3 இருந்தால் 3 பவரில் 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ 3 பவர் 2 மைனஸ் 4 எப்படி கிடைக்கும், 2 2s are 4 இல்லைங்களா. அப்போ 2 2 வாட்டி வருது. ஸோ 2 எழுதிட்டு ஒய் ஸ்கொயர் இருக்கிறனால ஒய் எழுதிட்டு ஹோல் பவரில் ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரியா, இப்போ நம்மளோட கொஷின் எப்படி மாறிடுச்சு பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இப்போ இந்த ஃபார்மில் எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். a இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது அண்ட் b இருக்கிற வேண்டிய இடத்துல 2 இன்ட்டு y. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 9 மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஃபஸ்ட்டு. ஸோ ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் பிக்கு பதிலாக 2y. அடுத்து a மைனஸ் b, அப்போ ஏக்கு பதிலாக 3 அண்ட் பிக்கு பதிலாக 2y நடுவில் மைனஸ் போடணும். இவ்வளோ தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 9 மைனஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2y இன்ட்டு 3 மைனஸ் 2y. ஸோ அடுத்து நம்ம தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுலேயுமே கொஷின் டைரெக்டாக கொடுக்கல. 25a ஸ்கொயர் மைனஸ் 29b ஸ்கொயர். 25னா எப்போ கிடைக்கும், 5 5s are 25. ஸோ 2 வாட்டி 5 வரனால 5 எழுதிட்டு
ஏ இன்சைட் எழுதிடுங்க, ஹோல் ஸ்கொயராக மேலே போட்டுருங்க. ஏன் இப்படி எழுதுறோன்னா இந்த ஸ்கொயர் 5க்கும் பொருந்தும் ஏக்கும் பொருந்தும். அடுத்து மைனஸ் 49 எப்போ வரும்னா 7 7s are 49. ஸோ 7 ஸ்கொயர் அண்ட் பி ஆல்ரெடி ஸ்கொயரில் இருக்கனால உள்ளக்கு பி எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடுங்க. அப்போ தான் ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் காமனாக வரும் இல்லையா? ஸோ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 5a அண்ட் பி இருக்கிற வேண்டிய இடத்துல 7b. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம கொஸ்டினில் கொடுத்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன், இது நீங்கள் எழுதணும்னு கிடையாது. a square minus b square is equal to a plus b into a minus b இல்லையா? ஸோ ஏக்கு பதிலாக 5a and bக்கு பதிலாக 7b எழுதலாமா? 5a plus 7b into 5a minus 7b. ஓகே, ஸோ 25a square minus 49b squareோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 5a plus 7b and 5a minus 7b. அடுத்து நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். x power 4 minus y power 4. ஸோ இது ஸ்கொயர்லே இல்லை, ஆனால் 4ல் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? 4 எப்படின்னா 2 into 2 4 இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸ் பவர் 4 நான் எப்படி எழுதுனா எக்ஸ் பவர் 2 ஹோல் ஸ்கொயர், அதாவது 4 2 மாற்றுறேன். மைனஸ் ஒய்யுமே அதே மாதிரி தான், ஒய் இன்சைட் எழுதிட்டு 4 எப்படி எழுதலாம்? 2 2 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இது எப்படி இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இல்லையா? ஸோ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, ஏவோட வேல்யூ வேணால் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் பியோட வேல்யூனா ஒய் ஸ்கொயர். ஏயோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ ஒய் ஸ்கொயர். இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் வி ஹாவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ மறுபடியும் இந்த டேர்மை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். இங்கே வந்து எக்ஸ் பவர் 4 தான் இருக்கும். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் டேர்ம்லாம் மாறவே மாறாது. மைனஸ் டேர்ம் மட்டும்தான் பிரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இது மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும், மற்றபடி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எல்லாருக்குமே 11th சம் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 12th question என்னென்னு சால்வ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் யூஸிங் த சூட்டபிள் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷனை நம்ம ஒரு ஐடென்டிட்டி வச்சு சால்வ் பண்ணணும். ஆனால் அது என்னன்னு அவங்க கொடுக்கவே இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கொஷின் தான், சூப்பராக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம ஐடென்டிட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் எப்போவுமே எப்படி இருக்கும்? இங்கே வந்து ஏ ஸ்கொயர் வந்தால் இங்கே லாஸ்ட்டில் பி ஸ்கொயர் வரும் இல்லைங்களா? ஸோ இதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா சென்டர் டேர்ம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஆல்ரெடி ஸ்கொயரில் வந்துருச்சு, அப்போ இதை ஸ்கொயராக மாற்றணும். அப்போ என்ன இருக்குது? எனக்கு 16 இருக்குது. 16 எப்படி எழுதலாம்? 4 into 4ன்னு எழுதலாம். அப்போ அது 4 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? முதல்ல இதை கண்டுபிடிச்சிருங்க, அப்போ உங்களோட ஆன்சர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 16 வந்து 4 ஸ்கொயர்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது ஆன்சரில் எழுதும் போது எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 நான் எப்படி பிரித்து எழுத போடுறேன், அப்போ தான் நம்மளோட ஐடென்டிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்கனால மைனஸ், இந்த டேர்மில் வந்து நமக்கு என்னெல்லாம் வரும்னா 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு வரும் சரிங்களா? அப்போ 2 முதல்ல எழுதிருங்க. ஏவோட வேல்யூ எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர்னால் ஏவோட வேல்யூ எக்ஸ், அப்போ எக்ஸ் எழுதிருங்க. பியோட வேல்யூ எழுதும் போது இந்த இடத்துக்கு வந்துடணும். 16 எப்படி எழுத சொன்னேன்? 4 ஸ்கொயர்னு எழுத சொன்னேன். அப்போ 4 தான் நம்மளோட பி வேல்யூ இல்லைங்களா? அப்போ பி இருக்கிற இடத்துல 4ன்னு எழுதிடுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸே வராது, ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்மேட் எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா? இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது என்ன ஐடென்டிட்டி? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். வெரி குட். ஸோ நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் தான். இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸு அண்ட் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 4 எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் தான் வரணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் வரணும், அவ்வளோதான். ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 அண்ட் எக்ஸ் மைனஸ் 4. ஏன்னா ஸ்கொயர் இல்லையா? அப்போ 2 வாட்டி நம்ம சொல்யூஷனில் எழுதணும். அடுத்து நம்மளோட செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20y ப்ளஸ் 10. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்? இந்த 2 டேர்மும் ஸ்கொயரில் இருக்கா பார்க்க சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஆனால் 100 இருக்குது. 100 எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்னா 10 10s are 100. ஸோ ஆன்சர் வந்து 10 ஸ்கொயர். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்.
எப்படி எழுதணும் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இல்லைங்களா. ஸோ 2 எழுதிடுங்க, ஏக்கு பதிலாக ஒய் எழுதிடுங்க அண்ட் பிக்கு பதிலாக 10 சரிங்களா. எப்போவுமே நம்பர்ஸ் முன்னாடி வரணுன்றதுக்காக நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு 10ன்னு கூட எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஆன்சர் ஒன்றே தான். ப்ளஸ் 100க்கு பதிலாக என்ன எழுதணும் 10 ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள். திஸ் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்மேட் என்னென்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா. ப்ளஸ்ஸு தான் இருக்குது பாருங்கள். போன சம்மில் நமக்கு மைனஸ் இருந்தது, அதனால் மைனஸ்ன்னு எழுதணும். இந்த சம்மில் வந்து நமக்கு ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ன்னு எழுதிட்டாலே போதும். இப்போ ஏ இடத்துல என்ன இருக்குது ஒய், பி இடத்துல என்ன இருக்குது 10. ஸோ இப்போ ஏ இடத்துல ஒய் அண்ட் பி இருக்கிற இடத்துல 10 எழுதிடுங்க அண்ட் ஹோல் ஸ்கொயர் எழுதிடுங்க, அதுவே போதும். இப்போ நம்மளோட சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாமா. y ஸ்கொயர் ப்ளஸ் 20y ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு y ப்ளஸ் 10 இன்னொன்று y ப்ளஸ் 10. ஏன்னா ஸ்கொயர் இல்லையா, ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும் 2 வாட்டி நம்ம பிரித்து எழுதணும். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 36m ஸ்கொயர் ப்ளஸ் 60m ப்ளஸ் 25. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. 36 வந்து நம்பராக கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர்லேயே கொடுக்கல. ஸோ முதல்ல நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன், அப்புறம் இதையும் சேஞ்ச் பண்ண போகிறேன் இல்லைங்களா. அப்போ தான் நம்மளோட ஆன்சர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 36m ஸ்கொயர் இது எப்படி மாற்றலான்னா 36னால் எதோட ஸ்கொயர் 6 6 36. ஸோ 6 ஸ்கொயர் இன்னொன்று எம் ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயரும் நான் சேர்த்து எழுத போகிறேன். 6m ஹோல் ஸ்கொயர் புரியுதுங்களா. 36m ஸ்கொயரை 6 ஸ்கொயர் எம் ஸ்கொயர்னு பிரித்து எழுதிட்டு இது ரெண்டுத்தையும் உள்ளே எழுதிட்டு ஸ்கொயரை வந்து வெளியே எழுத போகிறேன் சரிங்களா. இப்போ அடுத்த லைன் எப்படி எழுதலாம். இது வந்து ஆன்சரில் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம்ல, கொஷின் என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதும் போது 36m ஸ்கொயருக்கு பதில் என்ன எழுதணும் 6m ஸ்கொயர் சரிங்களா. ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி எடுத்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 25 இருக்குது. 25 வந்து 5 5s are 25. ஸோ 5 5s are 25னா 5 ஸ்கொயர். அப்போ பி இருக்கிற இடத்துல 5 ஸ்கொயர். இப்போ நடுவில் இருக்கிற டேர்மை நம்ம சால்வ் பண்ணலாமா. 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இல்லைங்களா. ஸோ 2 இன்ட்டு ஏ வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 6m இன்ட்டு பி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 5. ஸோ ஆன்சர் என்ன 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன ஃபார்மில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது எதோட ஃபார்மேட் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி. வெரி குட். ஸோ எல்லாருக்குமே இப்போ இந்த சம்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா. இப்போ ஏ இடத்துல என்ன இருக்குது பார்க்கலாமா 6m, பி இடத்துல என்ன இருக்குது 5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 36m ஸ்கொயர் ப்ளஸ் 60m ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 6m ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி இல்லையா, ஏவோட வேல்யூ 6m அண்ட் பியோட வேல்யூ 5. ஸோ 6m ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர்னால் எப்படி எழுதணும் 2 வாட்டி எழுதணும் இல்லையா. 6m ப்ளஸ் 5 அண்ட் 6m ப்ளஸ் 5. ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரணும், மைனஸ் எழுதிடாதீங்க, கவனமாக எழுதுங்க. அடுத்து நம்மளோட ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 64x ஸ்கொயர் மைனஸ் 112xy ப்ளஸ் 49y ஸ்கொயர். இதில் பாருங்கள் ரெண்டுத்துமே நம்பரும் கொடுத்துருக்காங்க, வேரியபிளும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம லாஸ்ட்டு சம் சால்வ் பண்ண மாதிரி தான். 64x ஸ்கொயர் எப்படி எழுதலாம். 64 வந்து 8 ஸ்கொயர், 8 8s are 64 இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் 8x ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா. போன சம்மில் என்ன பண்ணோமோ அதே தான். அடுத்து 49y ஸ்கொயர். இப்போ நீங்களே சொல்லிடலாம் 49ஓட ஸ்கொயர் வந்து 7. வெரி குட். 7 ஸ்கொயர் இன்னொன்று y ஸ்கொயர். அப்போது 7y ஹோல் ஸ்கொயர். ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். ஸோ ஆன்சரில் 64x ஸ்கொயர் மைனஸ் 112xy ப்ளஸ் 49y ஸ்கொயர் எழுதியாச்சா. இப்போ 64 இருக்கிற இடத்துல என்ன எழுதணும் 8x ஸ்கொயர் மைனஸ் அடுத்தது டேர்ம் அப்படியே விட்டு வச்சுருங்க 2 இன்ட்டு 8x தெரியும் எழுதிடலாம். ஆனால் பியோட டேர்ம் என்ன நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ 49y ஸ்கொயரோட ஆன்சர் என்ன 7y ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் தான் உன்னோட பி இல்லைங்களா. இந்த டேர்ம் தான் நம்மளோட பி. ஸோ பி இருக்கிற இடத்துல 7y அப்படின்னு எழுதிடுங்க. இப்போ செக் பண்ணோன்னா 2 8s are 16 and 16 into 7 செய்யலாம். 16 into 7, 7 6 are 42, 2 balance 4 7s are 7, 8 9 10 11. ஸோ 112 கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. 2 இன்ட்டு ஏனா 8x ப்ளஸ் பினா 7y. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ வேல்யூ என்ன
8x and b value என்ன 7y அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். So it is of the form a square minus 2ab plus b square, that is a minus b whole square இல்லைங்களா. ஸோ a இருக்கிற இடத்துல 8x இருக்குது and b இருக்கிற இடத்துல 7y இருக்குது. இப்போ இது என்ன ஃபார்மேட், a minus b whole square இல்லையா. ஸோ ஏக்கு பதிலாக 8x and bக்கு பதிலாக 7y மைனஸ் கண்டிப்பாக போட்டுறணும் and whole square எழுதிட்டுங்க. இப்போ சொல்யூஷனில் என்ன எழுதலாம், 64x square minus 112xy plus 49y square is equal to 8x minus 7y into 8x minus 7y. ஸோ ஸ்கொயர் இருந்தால் 2 வாட்டி எழுதணும் இல்லையா. அடுத்த சம் பார்க்கலாமா. 5th சப்டிவிஷன் பார்க்கலாமா. a ஸ்கொயர் plus 6ab plus 9b ஸ்கொயர் minus c ஸ்கொயர். ஸோ இது இத்தனை டேர்ம் இருக்குது, இது எந்த ஐடென்டிட்டியில் கன்ஃபியூசிங்காக இருக்குது இல்லையா. ஸோ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இந்த மைனஸ் சியை மறந்துடுங்க. இதை நம்ம ஐடென்டிட்டியிலே வராது, அது நம்ம லைனில் கூடயே வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பார்ட்டை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். a ஸ்கொயர் டைரெக்டாக இருக்குது, 6ab இருக்குது ப்ளஸ் 9b ஸ்கொயர். 9 ஸ்கொயரில் இல்லை, அது ஸ்கொயரில் கொண்டு வரணும் இல்லைங்களா. ஸோ அது 9 ஸ்கொயரில் கொண்டு வரதுக்காக நான் கண்டுபிடிக்கணும். 9னா 3 3s are 9, அப்போ 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலான்னா 9b ஸ்கொயரை 3b ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதலாம் இல்லையா. ஸோ நான் ஆன்சரில் எழுதியிருக்கேன் பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் 6ab ப்ளஸ் 9b ஸ்கொயர் எழுதிட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏனா ஏ தான், பட் பிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3b ஹோல் ஸ்கொயர். ஸோ பியோட வேல்யூ 3b ப்ளஸ் 9bக்கு பதிலாக 3b ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் சி ஸ்கொயர் கண்டிப்பாக எழுதணும், பட் அதை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ இது என்ன ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். வெரி குட். ஸோ கொஷின் எழுதிடுங்க, ஏக்கு பதிலாக ஏ தான் அண்ட் பிக்கு பதிலாக 3b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a ஸ்கொயர் ப்ளஸ் 6ab ப்ளஸ் 9b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 3b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். இந்த மைனஸ் c ஸ்கொயர் கண்டிப்பாக எழுதிட்டே வரணும். இப்போ இந்த 2 டேர்ம் பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரியே இருக்கா. இந்த ஃபுல் டேர்மையும் நான் என்னென்னு எடுக்கிறேன், a ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். c ஸ்கொயர் b ஸ்கொயர், அது ஈஸியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். ரெண்டாவது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் b ஒன்று a மைனஸ் b ஒன்று, 2 டேர்ம் வருது இல்லைங்களா. இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணலாம். a ப்ளஸ் 3b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 3b, அது ஃபஸ்ட்டு எழுதிட்டு c இருக்கனால ப்ளஸ் c, அடுத்தது a ப்ளஸ் 3b எழுதிட்டு மைனஸ் சி. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரே டேர்ம் தான், இந்த a ப்ளஸ் 3b ஃபுல்லாகவே ஒரே டேர்ம் தான். ஸோ ப்ளஸ் சி மைனஸ் சி மட்டும்தான் மாறணும், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் 6ab ப்ளஸ் 9b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் 3b ப்ளஸ் c அண்ட் a ப்ளஸ் 3b மைனஸ் சி. புரியுதுங்களா. ஸோ எல்லாருக்குமே 12th கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 13th question பார்க்கலாம், அதாவது நம்மளோட objective type questions. If a plus b is equal to 5 and a square plus b square is equal to 13, then ab is equal to question mark கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஐடென்டிட்டின்னு முதல்ல நமக்கு தெரியணும், அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ என்ன ஐடென்டிட்டியில் a ப்ளஸ் b வருது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வருது அப்படின்னு பார்த்தோன்னா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டியில் மட்டும்தான். ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் a ஸ்கொயர் plus 2ab plus b square is equal to formula என்ன, a plus b whole square. இப்போ a plus b whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் a plus b யோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 5. ஸோ இந்த a plus bக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அடுத்த லைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வர போகிறேன். ஏன்னா கொஷனில் நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு தான் வேல்யூ இருக்குது, அதனால் சேர்த்து எழுதுகிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தனியாக வச்சுடுங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25. அதை தான் நானும் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எப்பவும் போல் நம்ம சால்வ் பண்ணாலே போதும். 13 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, 13 கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் 2ab இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ ப்ளஸ் 13 ஈக்குவல் டு அந்த சைடு என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். வெரி குட், சூப்பர்ப்பா. ஸோ 2ab இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 13. ஸோ 25லேருந்து நான் இப்போ 13 மைனஸ் பண்ணுறேன். 5 minus 3 2, 2 minus 1 is 1. ஸோ 2ab is equal to 12
அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 12 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 டிவிஷனில் ஆகும் அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 1s are 2 6 are 12 அந்த 6 தான் நம்ம கீழே எழுதியிருக்கோம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. நீங்களும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 14th question என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 14th question பாருங்கள். 5 + 20 × -20 - 5 = அப்படின்னு போட்டு question mark கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணுமா? வேல்யூ வந்து இப்போ ஆன்சரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். 5 + 20 அப்படியே எழுதிடுங்க. இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே மைனஸ்ன்னு இருக்கா? அப்போ நான் மைனஸை வெளியே எழுதிட்டேன்னா நான் ரெண்டுத்தையுமே ப்ளஸ்ன்னு மாற்றிடலாம் இல்லையா? கரெக்ட் தானே? ஸோ இதுலேருந்து மைனஸ் எடுத்துட்டேன்னா 20யும் ப்ளஸ் ஆகிடும். 5ல் இருக்க மைனஸை எடுத்துட்டேன்னா 5க்கும் முன்னாடி ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? 5 + 20 5 + 20 அதனால தான் நான் 5 முன்னாடி எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா ப்ளஸ் டேர்ம் இருக்கும் போது ஃப்ரண்ட்டில் எது இருந்தாலும் பேக்கில் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மைனஸ் அப்போ தான் மாற்றக்கூடாது நம்ம. இப்போ இது ரெண்டுமே ஒரே டேர்ம் இல்லைங்களா? 5 + 20 5 + 20. ஸோ அப்போ என்ன இதில் அந்த மைனஸ் முன்னாடி எழுதிட்டு 5 + 20 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ மைனஸ் எழுதிடுங்க. 20 + 5 25 வெரி குட். (2) தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 25 ஸ்கொயர் பண்ணணுமா? ஆல்ரெடி 25 ஸ்கொயர் தெரிஞ்சவங்க டேரெக்டாக எழுதிடுங்க. நான் சைடில் சால்வ் பண்ணியும் காமிக்கிறேன். 5 5s are 25 5 balance 2 5 2s are 10 11 12 and 225 வந்து 50 5 2 6. ஸோ ஆன்சர் 625 மைனஸ் இருக்கிறனால மைனஸ் அப்படியே எழுதிடலாம். இதுதான் நம்மளோட ஆன்சரும் கூட. அடுத்து நம்மளோட 15th question என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். The factor of x² - 6x + 9 r dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா a² - 2ab + b². சரிங்களா? a² - 2ab + b². ஸோ இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா a - b² இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் a²க்கு x² டேரெக்டாக இருக்குது. ஆனால் b²க்கு டேரெக்டாக கொடுக்கல இல்லையா? 9 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 9 எப்படி b²? இது எப்படி இருக்குன்னா 9 வந்து 3 × 3 அந்த மாதிரி இருக்குது இல்லையா? அப்போது 3² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ b² இடத்துல 3² நம்ம எழுதலாமா? x² - 2 × ab இந்த இடம் வந்து பிளாங்காக விட்டு வைங்க ப்ளஸ் 3² எழுதிடலாம். இப்போது a இருக்கிற இடத்துல எக்ஸும் b இருக்கிற இடத்துல 3யும் எழுதலாம். அப்போது 2 3s are 6 இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா? எக்ஸு முன்னாடி எழுதினாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நான் எப்போவுமே நம்பர் ஃப்ரண்ட்டில் வரணுன்றதுக்காக 3 முன்னாடி அப்புறமா எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - 2ab + b². ஸோ இது வந்து a - b². a இடத்துல என்ன இருக்குது? எக்ஸு. b இடத்துல என்ன இருக்குது? 3. அப்போது x - 3² சரியா? a - bனா x - 3² இப்போ ஸ்கொயர்னால் என்ன சொன்னேன்? 2 வாட்டி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ x - 3 இன்னொன்னும் x - 3 இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்து நம்ம 16th question எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 16th question பாருங்கள். The common factors of the algebraic expression ax² y + bxy² and cxyz is common factor அப்படின்னு சொல்லிட்டு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. காமன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயுமே இருக்கணும், அதுதான் காமன். ஸோ இப்போ நம்ம 3 டேர்மையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். அப்புறம் எக்ஸு வந்து எல்லாத்துலேயும் இருக்கா, ஒய் எல்லாத்துலேயும் இருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ax²y எப்படி எழுதலாம்? a ஒரு வாட்டி, எக்ஸு 2 வாட்டி, அப்புறம் ஒய். bxy²னா b ஒரு வாட்டி, எக்ஸ் ஒரு வாட்டி, ஒய் 2 வாட்டி. cxyzனா c ஒரு வாட்டி, எக்ஸ் ஒரு வாட்டி, ஒய் ஒரு வாட்டி, அப்புறமா z. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிற டேர்ம் என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸு வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது, அப்புறம் ஒய்யும் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஏ பாருங்கள், ஏ இங்கே இருக்குது இங்கே இல்லை, பி இங்கே இருக்குது இங்கே இல்லை, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்து இன்னொரு இதில் இல்லாமல் இருக்கக்கூடாது, 3த்துலேயுமே இருக்கணும். எக்ஸு 3த்துலேயுமே இருக்குது, ஒய்யும் 3த்துலேயுமே இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.